மயிலாடுதுறையில ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு அரிவாள் வெட்டு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திமுக கவுன்சிலர் மகன் அரிவாளால் வெட்டியதில் 3 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண், அவரது கணவர், மகனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இதுல 14 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேருக்கு அரிவாள் வெட்டு நிகழ்ந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாக்குதலில் ஈடுபட்ட அசோக் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. மயிலாடுதுறை 63 பேட்டை தெருவைச் சேர்ந்தவர் தான் செல்வம். இவருக்கும் அதே பகுதியில் வசிக்கும் அசோக் என்பவருக்கும் பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. அது முன்விரோதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில செல்வம் அவர்களின் மனைவி கற்பகம் இன்று வழக்கம் போல தெருல குழாயில தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த போது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அசோக்குக்கும் கற்பகத்திற்கும். அப்போது கோபம் அடைந்த அசோக் அரிவாள் எடுத்து வந்து கற்பகத்தை வெட்டியுள்ளார். அதை தடுக்க வந்த செல்வம் மீதும் செல்வத்தின் மகன் கவியரசன் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கார். இதுல 3 பேருக்குமே அரிவாள் வெட்டு விழுந்தது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் 3 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். மற்றொரு புறம் அசோக் தானே முன் வந்து நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்திருக்கிறார். முன்பகை காரணமாக தான் வெட்டியதாக அவர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் கூட தற்போது சரணடைந்துள்ள செல்வம் என்பவர் முன்னாள் திமுக கவுன்சிலர் ஜெயலட்சுமி முருகன் என்பவரின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே என்ன காரணம் என்பது குறித்து, இந்த முன்விரோதத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.